ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிவாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ரிவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு தோசை ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம மிக்சியிலே வந்து கம்மியாக குவான்டிட்டி வந்து நான் அரைக்க போகிறேன். ஸோ எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய இட்லி ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். சட்னி அப்புறம் சாம்பார் ரெசிபிஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸில் வேணால் இட்லி ரெசிபிஸ் வந்து பின் பண்ணி வைக்கிறேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போது தோசை வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போது அரிசியோட மெஷர்மெண்ட் வந்து பார்த்துடலாம். ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் மெஷர்மெண்ட் கப் இருந்தால் மெஷர்மெண்ட் கப்பில் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் உள்ள ஒரு கிண்ணத்தை வந்து எடுத்துக்கலாம். நான் வீட்டில் உள்ள ஒரு கிண்ணத்தில் 2 டம்ளர் பச்சரிசி சேர்த்துக்கிறேன். அதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு இந்த மாதிரி தோல் உளுந்து தான் இன்னைக்கு வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் அந்த தோலை கூட வந்து நம்ம ரிமூவ் பண்ணாமல் அப்படியே சேர்த்து தான் அரைக்க போகிறேன். ஸோ அதோட சத்துக்களும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையும் ஒன்றாவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அரிசியும் பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஒரு 3 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுட்டு, ஏன்னா நம்ம பச்சரிசி தான் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால சீக்கிரமாகவே ஊறிடும். நீங்கள் இது புழுங்கல் அரிசி சேர்த்துருந்தா டைம் ஆகும். ஸோ நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி கப்பில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. எப்பயுமே நீங்கள் வந்து தோசைக்கு எப்படி அரைப்பீங்களோ அந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. நீங்கள் வந்து மிக்சி இல்லை அப்படின்னா நீங்கள் கிரைண்டரில் கூட நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சமாக செய்கிறேன்றதுனால மிக்சிலே நான் அரைச்சி எடுத்துட்டேன். அந்த கலர் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த உளுத்தம்பருப்போட கலர் வந்து நல்லா கொஞ்சம் கருப்பாயிட்டு இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நல்லா அரைச்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நான் காலையில் தான் பண்ண போகிறேன் இல்லையா, அதனால் நைட்டு வந்து நான் அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ நல்லா உங்களுக்கு புளிச்சு வந்ததுக்கப்புறமா அந்த தோசை ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி உங்களுக்கு தோசை வந்து இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நான் எடுத்து வச்சிடுறேன். அதிகமாக உளுந்து சேர்த்துருக்கோம், அதனால் ரொம்ப பொங்கிரும், தோசை வராது அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். சூப்பராக உங்களுக்கு தோசை வரும். அதே மாதிரி நல்ல உங்களுக்கு வாசனையாக இருக்கும். ஸோ நம்ம தோலோடு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதோட பெனிஃபிட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். அதே சமயம் அந்த டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அடை தோசைலாம் செஞ்சால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இது கூட நீங்கள் வெங்காயம் இதெல்லாம் வந்து தாளித்து கொட்டி செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இது வந்து நல்லா பஞ்சு போல் இருக்கும் உங்களுக்கு தோசை. நல்லா நைட்டு வந்து நான் ஊற வச்சுட்டேன். இப்போ மாவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்ல புஷ்ஷுன்னு இருக்குது பாருங்கள். நல்ல ஹேர் பபிள்ஸ் வந்து நல்லா உள்ள ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் தோசை ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக பஞ்சு போல் இருக்கும். நீங்கள் இதில் மொறுன்னு கிறிஸ்பியாகவும் சுடலாம். ஏன்னா நம்ம வந்து பச்சரிசி தான் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால உங்களுக்கு கிறிஸ்பியான தோசையும் வந்து நீங்கள் சுட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து தோசை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நல்லெண்ணெய் சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி வீட்டில் குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அந்த உளுந்தங்களியெல்லாம் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா, ஏன்னா ஒரு டெய்லி கொடுத்தாலாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ ஒரு நாள் அந்த மாதிரி களி கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தோசை கூட நீங்கள் அரைச்சி செஞ்சு கொடுத்துட்டு இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து தோசை ஊற்றி கொடுத்துருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நமக்கு சத்தும் கிடச்சிரும் இல்லையா. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அடை தோசை மாதிரி கொஞ்சமாக வெங்காயம் பச்சை மிளகா இந்த மாதிரிலாம் சேர்த்து கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதில் நீங்கள் வடை மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு குழந்தைங்களுக்கு உளுந்தம்பருப்பு கொடுக்குற மாதிரி ஆச்சு, உங்களுக்கு அதோட சத்துக்களும் கிடைச்ச மாதிரி ஆச்சு இல்லையா. ஸோ அதுக்காக இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நார்மல் உளுந்தில் செய்கிறதோட இது கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்தாலும் இதில் நிறையவே உங்களுக்கு சத்துக்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எப்பயாச்சும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.